ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை வறுவல் தாங்க பண்ண போகிறோம். நான் இப்போது வீட்டுக்கு சாம்பாருக்கு சைட் டிஷ் இது. ரொம்ப சட்டுன்னு வறுத்துடலாம் பாருங்கள். முட்டை மட்டும் தான் வேகிறதுக்கு டைமு, மற்றபடி டக்குன்னு வறுத்துடலாம். அது எப்படி வறுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சுக்கலாம். பாருங்க, உப்பு போட்டு வேக வச்சும் முட்டை ஓட்டை விட்டு வரமாட்டேன்னு அமக்கலம் பண்ணிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக போராடி உரிச்சாச்சு. இப்போ முட்டையை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை கட் பண்ணியாச்சு. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். கொஞ்சம் மிளகாத்தூள், அத்தனை முட்டைக்கும் தேவையான உப்பு இதுலேயே போட்டுறேன். இதில் இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எண்ணெய் வேணால் கூட விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையில் தடவிடலாம். இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம் எல்லா முட்டையும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க முட்டையை எடுத்து வச்சுருக்கோம். வறுக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம மிளகாத்தூளும் கலர் மாறாது, அப்படியே இருக்கும் கலர். ஆனால் வாசனையும் மிளகாத்தூள் வாசனையும் வராது, சூப்பராக இருக்கும். இந்த மீதி இருக்கிற மசாலாவை இந்த முட்டை மேலேயே போட்டுருவோம். இந்த முட்டையை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டு கலரி இப்போ சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் சாதம் போட்டு கலரி பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன், ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. இந்த பக்கம் வெந்ததும் இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே அந்த கலரே சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வெந்து போச்சு, திருப்பி போட்டிருக்கோம். இந்த பக்கம் திருப்பி போட்டு அந்த வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள், அப்போயே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது, முட்டையும் நல்ல டேஸ்ட் ஆகும். ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.